ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில நாட்களாக சித்திரவியோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்குறோம். செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ போடுவீங்கன்னு கேட்குறீங்க. அந்த அளவுக்கு சித்திரவியோட ஸ்டோரி நல்லா இருக்குதுன்னு எனக்கு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சித்திரவியோட கல்யாணத்துக்காக அவங்க சித்திரவியோட அண்ணன் பொண்டாட்டி 2 பேரும் வந்து அகிலாக்கிட்ட பொண்ணு கேட்குறாங்க. நீங்கள் எப்படியாவது கொடுங்க, கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருக்கிறாங்களே, சொட்டத்தலை நல்லா பார்க்காதீங்க, அவர் நல்லா பார்த்துக்குவாருன்னு கேட்குறாரு. சரின்னு அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்து செட்டப்பில் என்கேஜ்மெண்ட்டும் நடக்குதுங்க. என்கேஜ்மெண்ட் நடந்தது நல்லா, அந்த ஊரில் எல்லாம் மதிக்கிற மாதிரி நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சுதுங்க. இவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி, நம்ம லைஃப்பில் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கலான்ட்டு சித்திரவிழிக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறம் சரி, நான் நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன், ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அதுக்கப்புறமா அவன் சிட்டிக்கு போனதுக்கப்புறம் டெய்லி சித்திரவிழிக்கு ஃபோன் பண்ணுறான். உன்னோட ஜாப் எப்படி போயிட்டுருக்கு, நீ எங்கே கண்டினியூ பண்ண போகிற, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாபெல்லாம் கண்டினியூ பண்ணாத அப்படின்னு அவளுக்கு நல்லா மனசு ஆசை வார்த்தைகள்லாம் கூப்பிட்டுக்கு பேச வைக்கிறாங்க. சரின்னு சித்திரவிழியும் இதே கேட்டுட்டு அப்படியே லைஃபு போயிட்டுருக்குதுங்க. காலம் எப்படி போகுதோ போகட்டும்னு அப்படியே போயிட்டுருக்குதுங்க. அந்த ஊர்லேயே ரொம்ப மதிப்பான ஆள் மாதிரினா சித்திரவிழி தான். ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. சரி, நம்ம ஜாபுக்கு போயிடலான்ட்டு ஜாபுக்கு போயிட்டு அவளோட வேலையை கண்டினியூ பண்ணுறா. கண்டினியூ பண்ணும்போது திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. சரி, நான் அவங்க அம்மாவை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறேன்ட்டு அங்கேருந்து ஊர்லேருந்து வரா. வந்து அவங்க அம்மாவை என்னம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, எனக்கு உடம்பு தாம்மா சரியில்லை, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்க அம்மா நல்லா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.